ரிட்டர்ன்ஸ் பண்ணுறதுக்கு ஜென்யூனாக பார்த்தீங்கன்னா 2 ஆப்ஷன் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. ஒன்று குவாலிட்டி கரெக்டாக இருக்காது, இல்லைனா கலர் கரெக்டாக இருக்குது. ஜென்யூனாக சொல்லணும் அப்படின்னா டேமேஜ் வந்து நம்ம விட்டுருவோம். ஏன்னா டேமேஜ் வந்தால் கண்டிப்பாக நாங்களுமே எடுத்துக்கிறோம். காஸ்ட்டுக்கு வந்து எல்லாரும் பண்ணுற மார்ஜின் வைக்க மாட்டோம். வெரி அஃபோர்டபுள், ரொம்ப மினிமம் மார்ஜின் தான் நாங்கள் வச்சுருப்போம் எங்களோட ப்ராடக்ட்டில். ஓகே, ஸோ காஸ்ட்டை வச்சு அவங்க ரிசீவ் பண்ணிட்ட பிறகு அவங்களுக்கு வந்து பிரச்சனை வராது. ரெண்டாவது கலர் வந்து இங்கே எப்படி பார்த்தேன், உங்ககிட்ட எப்படி இருக்குது அப்படின்றது தான் நிறையா ப்ராப்ளம் வரும். ஸோ நாங்கள் எங்களோட பிக்சர்ஸை பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு வாங்கணுன்னே தோணாது. அந்த அளவுக்கு ஒஸ்ட்டாக இருக்கும் எங்களோட பிக்சர்ஸ். அது டெலிபரேட்டாக பண்ணியிருக்கோம். ஏன்னா இப்போ டல்லாக இருக்குன்னு வச்சுங்களேன், அதை என்ஹான்ஸ் பண்ண மாட்டோம். டல்லாக இருக்குன்னா டல்லாக தான் இருக்கும். நம்ம போட்டு ஒரு சேச்சுரேஷன், ஆமாம், ஃபில்டர் போட்டு கான்ட்ராஸ்ட் போட்டு அது எதுவுமே இருக்காது. இன்ஃபேக்ட் நிறையா பிக்சரில் வந்து பிக்சர் பிரைட்டாக இருந்தாலும் நாங்கள் அதை வந்து டல் பண்ணிவிடுவோம். ஏன் அப்படின்னா ரிசீவ் பண்ணுறப்ப எங்களோட ரிவ்யூஸை நீங்கள் கூகுள் ரிவ்யூஸை போய் பார்த்தாலுமே மோஸ்ட் ஆஃப் த ரிவ்யூஸ் எப்படி இருக்குன்னா இட்ஸ் பெட்டர் தென் த பிக்சர் தான் இருக்கும். ஸோ இது அதர் வே அரவுண்ட் இருக்கும். ஏன்னா ஒரு ப்ராப்ளமை இப்போ வாங்க வைக்கிறது ஈஸி, பட் வாங்கின பிறகு அவங்களுக்கு வந்து ஆஃப்டர் சேல்ஸ் வந்து தான் பெரிய கஷ்டமானது இ-காமர்ஸில். அதை நம்ம அந்த ஃபனலை வந்து சின்னது பண்ணிட்டோன்னா எல்லாருமே சாட்டிஸ்ஃபை ஆகிடுவாங்க. அதனால் இதை வந்து நாங்கள் டெலிபரேட்டாகவே வந்து அப்படி தான் இப்போ வரைக்கும் அப்படி தான் பண்ணிகிட்ருக்கோம். அந்த ரிட்டர்னோட சீக்ரெட் அது எப்படி வருது? காஸ்ட்டும் கரெக்டாக இருக்குது, வேல்யூ ஃபார் மணி இருக்குது, ஸோ ரிட்டர்ன் பண்ண மாட்டாங்க. 90 to 95% கரெக்டாக இருக்குது. அப்போ ரிட்டர்ன் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. டேமேஜ் ஆகிருக்கு, நாங்கள் ரிட்டர்ன் எடுத்துப்போம்.